श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। நமஸ்ஸதசே நமஸ்ஸதசஸ்பதே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 914வது நாமாவளி ஸ்வஸ்தா. ஸ்வஸ்தா ஸ்வபாவ மதுரா தீரா தீர சமர்ச்சிதா. ஸ்வ அப்படின்னா தன்னிடத்தில், தன்னை தான் அப்படின்னு. ஸ்தா அப்படின்னு இருப்பவள், தன்னில் தான் நிலைத்திருப்பவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆத்மாவை குறிக்கும் ஸ்வஸ்தாங்கிறது. ஸ்வஸ்தா அப்படிங்கிறது உருவமற்ற உபாசகன் தன் இதயத்தில் உள்ளேயே வைத்து வழிபாடு செய்கிற ஒரு வழிபாட்டு முறையினுடைய தேவதையாகவும் இதை சொல்லலாம். இந்த ஸ்வஸ்தாங்கிறது அந்த மாதிரி ஒரு வழிபாடு இருந்திருக்கு. ஒரு ஸ்வஸ்தி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வடிவம், அந்த வடிவத்துல அதுல வெள்ளியிலையோ இல்ல தங்கத்திலேயோ இல்ல தாமரத்திலேயோ, இப்ப நம்ம அம்பாளுக்கு சீச்சக்கரம் வைக்கணும் இல்லையோ, அதுக்குன்னு ஒரு குறிப்பு கோண அமைப்புகள்லாம் இருக்கு. அதை அமைச்சு அதை அப்படியே அது மாதிரி எழுதி அதுல அம்பாளை வழிபாடு பண்ற மாதிரி இந்த ஸ்வஸ்தா அப்படிங்கிற தேவதையை வணங்குறவா. இது ஒரு சன்னியாசிகளாகவும் இருக்கா, மிருகசாசிரமத்துல இருக்கிறவாளும் இந்த ஸ்வஸ்தாங்கிற வழிபாடு பண்றா. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்வஸ்தி அப்படின்னு ஒரு அமைப்பு, அது அந்த அமைப்புக்கு நடுப்புற ஒரு ரத்னம், அந்த ரத்னத்தை பதிச்சு அதை மோதிரமா போட்டுருவா கையில. அந்த மோதிரத்தை எடுத்து முன்னாடி வச்சு நம்ம ஆத்மார்த்த பூஜை பண்ற மூலியம் சைவத்துல இப்ப சந்தனம், சிவலிங்கம், ஸ்படிகலிங்கம்லாம் வச்சு ஆத்மார்த்த மூர்த்திக்கு பூஜை பண்ற மூலியம் அந்த மாதிரி பூஜை பண்ணுவா. அந்த மோதிரத்துக்கே அதுல ஒரு கல்லு பதிச்சிருக்கும். அது ஒரு விதமான வடிவம், ஸ்வஸ்திக்குன்னு சொல்ற மூலியம். கடைகள்ல கூட எழுதுவா, சமணத்துல கூட அந்த வழக்கம் இருக்கு. சுபம் லாபம் போட்டு ஒரு ஸ்வஸ்திகம் போடுவா மஞ்சள்ல, அது செவுத்துல எழுதி அதை வழிபடுற வழக்கம் இருக்கிறது. அதுக்கு உரிய தேவதையை தான் ஸ்வஸ்தான்னு சொல்றோம். சுவஸ்தா நன்கு நிலை பெறச் செய்பவள், நன்றாக வாழ வைப்பவள், அதாவது விளங்க செய்பவள் அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு ஸ்வஸ்தம்னா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு வடிவம் இல்லாம வழிபாடு பண்ணுவாள்லாம். இந்த மோதிரம் தான் சாமி, அதுல பதிச்சிருக்கிற கல்லுலயே தான் பூஜை பண்ணுவா. அதை மோதிரமா வச்சுட்டு அதுல 4 பாகமா பிரிச்சிருக்கும். அது இந்த ஸ்வஸ்திகங்கிற அமைப்பு. அதுலயே நடுப்புற கல்லை வச்சு பூஜை பண்ணி பஞ்சசக்தின்னு சொல்லுவா. பிரம்மா, விஷ்ணு, ருத்ர, ஈஸ்வர, சதாசிவ. அத நடுப்புற அந்த காமாட்சி இல்லைன்னா காமாக்கியா, விசாலாட்சி, அந்த மாதிரி ஏதோ அம்பாளுடைய பேரை அதுல ஆவாகனம் பண்ணி பிரமாதமா வழிபாடு பண்ணுவான். அப்படி வழிபாடு பண்ணி கையில மோதிரங்களை அணிந்து கொள்ளுகிற வழக்கம் அரச பரம்பரையினருக்கு சிலருக்கு அப்படியே பரம்பரையாவே வரும். சந்நியாச பரம்பரையினருக்கும் இந்த ஸ்வஸ்தாங்கிற சுவாமியை வழிபாடு பண்ணியிருக்கார். தன் ஆன்மாவில் இறைவனை வணங்குவது, இறைவியை வணங்குவது. இந்த இடத்துல நம்ம உடம்புக்குள்ளேயே தியானம் பண்றது, அம்பாள் இருக்கிறதா, இந்த உடம்பையே ஸ்ரீசக்கர பாவனை பண்றது. அந்த மாதிரி பாவனை பண்ணி அந்த மோதிரத்தை வச்சுப்பா. அவ சந்நியாச பட்டத்துக்கு போறவா என்ன பண்ணுவான்னு கேட்டா, முத்திர மோதிரம்னு அதுக்கு சொல்லுவா. இந்த மோதிரத்தை தன்னுடைய சீடன்ட்ட எப்ப கொடுக்குறாளோ அப்ப அவ பட்டத்துக்கு வரா மாதிரி. அவ அடுத்த சீடர், அவர் குரு ஆயிட்டார், இனிமே அவருக்கு எல்லா விதமான அருள் செய்யும் வல்லமையும் இருக்கிறது அப்படின்னு. அதெல்லாம் சரி. இந்த மாதிரி அம்பாள் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணிடுதுன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸ்வஸ்தான தனக்குள்ள எண்ணிலே நிலை பெற்று, இப்ப நான் இருக்கேன், எனக்கு அனுகிரகம் வந்துருது, அம்பாள் எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டா அப்படின்னு அம்பாளே சொல்லுவா எல்லாத்தையும். அம்பாளே அபிராமி பட்டர் அமாவாசையை பௌர்ணமியா ஆக்கினார் அப்படின்னா, கூட்டியவா என்னை தன் அடியாருள் அப்படின்னு சொல்லுவார்.
விகே அருளுண்டு பாட்டுக்கு தான் அவருக்கு அனுகிரகம் கிடைச்சது. அது வரைக்கும் அவர் நெருப்பு மேல நின்று பாடின்னு தான் இருக்கார். அது வரைக்கும் அவருடைய கருத்து செம்மையாகவில்லை. எல்லாரும் உட்கார்ந்து எழுதியிருக்கா. ஒரு வாக்கியம் விடாம அவர் சொன்ன வாக்கியத்தை அவ்வளோ வேகமா உட்கார்ந்து எழுதியிருக்கா. அது வரைக்கும் அம்பாள் வரல. ஆனா இந்த பாட்டுக்கு வந்துட்டு அடுத்த பாட்டு சொல்றாரு பாருங்க, கூட்டியவா என்னை தன் அடியாருள். அம்பாளே சொல்லுவா. அது அம்பாள் எப்படி சொல்லுவான்னா, இந்த மாதிரி ஊரறிய சொல்லுவா. இந்த ஊரறிய அவ சபதம் எடுத்துப்பா. என்னுடைய சமய உண்மையை காப்பாற்றுவேன், அப்படி இல்லை என்றால் நான் மரித்து போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சமய உண்மையை காப்பாற்றுவதற்காக செய்யக்கூடிய போட்டி. இந்த மாதிரி போட்டி பழைய காலத்துல எல்லாம் நிறைய இருந்திருக்கு. பெரிய புராணத்துல சமணர்களும் சைவர்களும் தன்னுடைய மதத்தை நிறுவுவதற்கு, வைணவத்திலையும் அந்த மாதிரி இருக்கு, சாக்தத்திலையும் அந்த மாதிரி இருக்கு. கௌமாரத்துல கூட முருகனை வரவழைக்கிறதுக்காக ஒரு காளி உபாசகனுக்கும் அருணகிரிநாதருக்கும் மிகப்பெரிய ஒரு போட்டி. அந்த போட்டியில வெல்லுவதற்கு சாட்சாத் அம்பாள் முருகனை கையில பிடிச்சி வச்சுருக்கா. காளி அப்படி கட்டு பண்ணி விடுவா. அப்படி வரும்போது முருகன் மயில அனுப்புறார். அந்த மாதிரி எல்லாம் ஒரு நிலைப்பேருடைய பண்பு. அதாவது வாதாடி அம்பாள் வெளி ஊரறிய இவனை உபாசகன்னு அம்பாள் சொல்லணும். அதுதான் ஸ்வஸ்தா. ஒரு மனிதனிடத்திலே இறை சக்தியானது ஆளுமை பெற்றிருக்கிறது அப்படின்னு அவா சொல்லிக்கப்படாது. நான் எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்லாம் பெரியவா சொன்னது இல்லை. அப்படி ஒரு விஷயமும் தெரியல, வழக்குல இல்லை. அம்பாள் அப்படி ஒரு அறிமுகம் பண்ணி ஒருத்தரை சொல்றா அப்படின்னா இந்த மாதிரி அதிசயத்தை பண்ணி சொல்லுவா. அமாவாசையை பௌர்ணமி ஆக்கி காட்டுறது சாதாரண விஷயமா? அது காளிதாசன் படிக்காமலே காவியத்தை எழுதினது. காளிதாசன் சொல்லலாம் ஸ்வஸ்தான். தண்டி சொல்லலாம் ஸ்வஸ்தா, அனுகிரகம் பண்ணியிருக்கா. கவிர் தண்டின்னா துமேகவா அகம் காளிதாசனை பார்த்து சொல்றா. அவள்லாம் இந்த ஸ்வஸ்தான்னு பேர். தன்னிலே, அதாவது அந்த உபாசகனுடைய உடலிலேயே ஆன்மாவிலேயே அருள் சக்தியானது நீங்காமல் இறக்கும் வரையும் அதற்கு பின்பும் தங்கக்கூடிய விஷயம். அந்த இறக்கும் வரை தங்கி அதுக்கு பின்னாடியே அந்த சக்தி இருக்கும். இந்த சன்னியாச ஆசிரமத்துல தர்மம் வாங்கிட்டு அம்பாளை உபாசனை பண்றாளுங்க. அவாதான் இந்த மோதிரத்தை போட்டுட்டு அந்த மோதிரத்தை சிஷ்யன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவா. அந்த சிஷ்யனும் அதை தொடர்ந்து பண்ணிட்டு வருவா. அதுதான் முத்ரா மோதிர அதிகாரம்னு பேரு. அது அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா. அந்த மாதிரி இறைவியினாலே அருள் செய்யப்பட்ட ஒருவன், ஊரறிய ஆட்கொள்ளப்பட்ட ஒருவன். அதாவது அடியார்கள் நடு இருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே புண்ணியம் செய்தனமே மனமே அப்படின்பார். அகராயப்பட்டது என்ன சொல்றாரு? இந்த சொஸ்தாங்கிற விஷயத்தான் சொல்றாரு. எல்லாரையும் கூப்பிடு, உன்னுடைய அடியவர்களை எல்லாம் கூப்பிடு, பூலகத்துல என் கூட சகமா இருக்கிறவாளையெல்லாம் கூப்பிடு, இவன் என்னுடைய அடியவன் என்று எனக்கு நீ எல்லாருக்கும் தெரியப்படுத்து, உன்னுடைய திருவடியை என் தலைமையில் சூட்டு அப்படின்னு அம்பாள் சொல்றார். அம்பாளை பார்த்து வேண்டிக்கிறார். அதுதான் ஸ்வஸ்தான்னு பேர். அதெல்லாம் சரிதான். இந்த ஸ்வஸ்தான்னு சாதாரணமா நம்ம சொல்லிகிட்டே இருந்தா என்ன பலன் அப்படின்னா, அம்பாள் தானே முன்னமாக அருள் செய்வாள். நாம சாமி கும்பிடுறது வேற, அம்பாள் தானா முன் அருள்றதுங்கிற. இந்த ஸ்வஸ்தாங்கிற நாமாவளிக்கு அம்பாளை இழுத்துன்னு வரும். இழுத்துன்னு நம்ம தலையில காலை வைக்கக்கூடிய வல்லமை இந்த நாமாவளிக்கு இருக்கு. ஏன்னா அம்பாளுடைய வாக்கு, இந்த நாமாவளியை சொல்லு நான் வரேன்னு. இப்போ இறைவியை இழுத்து நமக்கு அருளை செய்யக்கூடிய, தானாகவே முன் அருளை செய்யக்கூடிய அற்புத நாமாவளி சொல்லி அந்த பேர் அருளை பெற முயற்சி செய்வோமாக. அயந்தர் மகா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.